வன்முறையால் தனது தேர்தல் அரசியல் செயற்பாடுகளை மூழ்கடிக்க முடியாது என புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். வாந்துராம்ப பகுதியில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் கூட்டத்திற்காக அமைக்கப்பட்டிருந்த மேடையை நேற்று அதிகாலை சிலர் தீ வைத்து சேதப்படுத்தியிருந்தனர். எவ்வாறாயினும் அதற்கு அருகில் அமைக்கப்பட்ட மற்றொரு மேடையில் நேற்று கூட்டம் நடத்தப்பட்டது. நாடொன்றில் அஹிம்சையே சட்டமாக இருக்க வேண்டும். வன்முறைகளினால் எமது தேர்தல் நடவடிக்கைகளை நிறுத்த முடியாது. ஒரு மேடையை அல்லது எமது அனைத்து மேடைகளுக்கும் தீ மூட்டுங்கள். எமது ஒரு மேடைக்கு தீ வைக்கப்படுகின்ற போது எமக்கு 1,00,000 வாக்குகள் அதிகரிக்கின்றன. இந்த நாட்டில் உள்ள அறிவு சார்ந்த மக்கள் இவ்வாறான வன்முறைகளை நிராகரிக்கின்றனர். இந்த நாட்டின் நிலைமையையும் நாட்டுக்கு தேவையான மாற்றத்தையும் புரிந்து கொள்ளுமாறு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றேன். இந்த நாட்டில் வெளிவிவகார சேவை சீரழிந்துள்ளது. ராஜதந்திர அறிவுள்ளவர்கள் வெளிவிவகார அமைச்சில் உள்ள அறைகளில் கொட்டாவி விட்டுக் கொண்டுள்ளனர். அவர்களை பதவிகளுக்கு நியமிப்பதில்லை. රාජ්‍ය තාන්ත්‍රික දැනුම බුද්ධිය තියෙන උගතුන් විදේශ කටයුතු අමාත්‍යාංශයේ කාමරවල ඈනුම් අරිනවා. ඒගොල්ලන් මේ තනතුරු වල පත් කරන්නේ නැහැ. மைத்ரிபால சிறிசேனவிற்கு ஆதரவளிக்கின்ற பொது எதிரணியின் மக்கள் பிரதிநிதிகள் சிலரும் ஹபராதுவையில் நடைபெற்ற கூட்டத்தில் கருத்து தெரிவித்தனர். ஏழு பேரில் ஆரம்பித்த போராட்டம் தற்போது 14 பேர் வரை சென்றுள்ளனர். நாம் வந்ததை போன்று 2 மடங்கு இன்று வந்துள்ளது. இன்று மஹிந்த ராஜபக்சவின் 3/2 பெரும்பான்மையை பாராளுமன்றத்தில் இல்லை. நாம் வெற்றி வாகை சூடும் நோக்கிலேயே இந்த செயற்பாட்டை ஆரம்பித்தோம். 8ஆம் தேதி நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம். தேர்தல் நடவடிக்கை அலுவலகங்களின் செயற்பாடு எவ்வாறு அமைந்துள்ளது? இருக்கின்றவர்களை தக்க வைத்துக் கொள்வதே அவர்களது முயற்சி. நாம் இறப்பதற்கு முன்னர் மைத்ரியின் தலைமைத்துவத்தில் இந்த சமுத்திரத்தின் முத்தாக இந்த நாட்டை மாற்றுவோம். அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் சமுர்த்தி உத்தியோகத்தர்களை மரத்தில் கட்டி அடிக்கின்றனர். எனது அமைச்சரவையில் எவரேனும் அவ்வாறு செயற்பட்டிருந்தால் உடனே அமைச்சு பதவியிலிருந்து நான் அவரை அகற்றியிருப்பேன். சமுர்த்தி உத்தியோகத்தர்கள் கூறும் அனைத்துக்கும் ஆமாம் சாமி என கூறிக்கொண்டு மண்டியிட வேண்டிய நிலைக்கு இன்று தள்ளப்பட்டுள்ளனர். மீண்டும் இந்த சமுர்த்தி திட்டத்தை உயிர்ப்பித்து வரப்பிரசாதங்களையும் கொடுப்பனவுகளையும் அதிகரிப்போம். அரச ஊழியர்களை பெருமையுள்ள ஊழியராக செயற்படுத்துவதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுப்போம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முதுகெலும்பு இல்லாத நிலைக்கு இன்று தள்ளப்பட்டுள்ளது. கவலையாக உள்ளது. மேடையில் ஏறி எம்மை கவனத்திற்கு கொள்ளவில்லை என அழுகின்றனர். இல்லாவிட்டால் தற்போதைய முறையை எதிர்ப்பதாக கூறுகின்றனர். ஆனால் வரமாட்டார்கள். அங்கிருந்து கொண்டே அழுது கொண்டிருக்கின்றனர். எம குறிப்பிடும் அளவிற்கு சலுகைகள் இருக்கவில்லை. எனினும் இருந்த அனைத்தையும் கைவிட்டு உண்மையின் பக்கம் சேர்ந்துள்ளோம். எமக்கு ஜனாதிபதியுடன் தனிப்பட்ட குரோதம் இல்லை. இந்த அரசாங்கம் சூறையாட ஆரம்பித்தது. குடும்ப அதிகாரம் படிப்படியாக வலுப்பெற்றது. இந்த நிலைமையால் யுத்தம் நிலவிய காலகட்டத்தை விடவும் மோசமான நிலைக்கு இன்று நாடு தள்ளப்பட்டுள்ளது. வெற்றி நிச்சயம் என்றால் ஏன் எமது மேடைகளுக்கு தீ வைக்கின்றனர்? அவர்கள் என்று அச்சம் கொண்டுள்ளனர் என்பதே இதன் மூலம் புலனாகின்றது. இதேவேளை அல்பிட்டிய நகரில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் போது முன்னாள் கடற்றொழில் அமைச்சரான சந்திரசேன விஜயசிங்க பொது எதிரணி மேடையில் கருத்து வெளியிட்டார். ජනතා විමුක්ති පෙරමුණෙන් අනිත් පැත්තෙන් අපේක්ෂකෙක් කැඳවගෙන දෙමළ සන්ධානයෙන් තවත් අපේක්ෂකෙක් மக்கள் விடுதலை முன்னணியின் வேட்பாளரை ஒரு முனையில் களமிறக்கி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மற்றொரு வேட்பாளரையும் தேர்தல் களத்தில் இறக்கி அதன் மூலம் உருவாகும் சிக்கல் நிலையை தமக்கு சாதகமாக்கிக் கொண்டு இலகு வெற்றியீட்டவே அவர் எதிர்பார்த்திருந்தார். எனவே தான் 2 வருடங்களுக்கு முன்னர் அவர் போராட்டத்தை ஆரம்பித்தார். தற்போது முழு நாடும் நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்க முன்வந்துள்ளது.